விஜயோட கேரக்டர் அப்படி தானே சார். இது வந்து சார் எல்லாருக்குமே தெரியும் சார். தற்பெருமை இவ்வளோ அப்பம் போல ரெண்டு பேருமே எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியோட குணம் தானே அப்படியே இருக்கும். இன்றைக்கி நிற்கிறாருல 75 வயசில் சொட்டி அடிக்கிறாருல, ஒரு வயசான கிழவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு இவர் ஈக்குவல் இல்லை, இவர் பார்த்து பொறாமப்படுறாரு. யாரை பார்த்து யார் பொறாமப்படுறது? ரஜினி போய் பொறாமப்படுவாரா? விஜய் வந்து ரஜினிக்கு ஈக்குவல் சொல்லிட்டு இன்னும் நான் என்னுடைய பார்வையில் சொன்னேன், இன்னும் அஜித்தையே வெற்றி பெறலைன்ற நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு எல்லாரும் வராங்க. நான் களத்தில் இருக்கும் போதே நான் வந்துட்டேன், நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட இது ஒரு ரிட்டையர்மெண்ட் தான். லியோ படம் போல கோட்டு அவுட்டு. ஏற்கனவே இவனே வந்து ஒரு எருமை தான். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த எருமைக்கு ஒரு 10 காட்டெருமை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. குப்பை மாதிரி தூக்கி வீசுறான் ரசிகரை பார்த்தோம்ல. கரண்ட் கம்பத்தில் ஏறுறான், மரத்தில் ஏறுறான், ஒயர் கம்பிலாம் இருக்குது ஏறுறான், குடிக்காத டாஸ்மாகில் போய் துண்டு போட்டு போய் வாங்குறான். உண்மையான விஷயம் இதான் சார். விஜய் வந்து டோப்பாவை காட்டிட்டு அந்த கும்பலில் போய் நின்னா பக்கத்தில் நின்னாலே தெரியாது. இதை சொன்னால் இவங்க ஏதோ ஒரு காரணத்தில் பேசுகிறாருன்றானுங்க. டோப்பாவை காட்டிட்டு அதே கும்பலாக போய் நிற்கிறாருன்னு வச்சுங்க கீழே, அது மாறு வேடம் கிடையாது, உண்மையான வேடம். அங்கே போய் நின்னார்னா விஜய் தெரியாது சார். அசிங்கமால டாஸ்மாக் கடையில் போய் இந்த துண்டை போட்டு நிற்கிறீங்க, வெக்கமால உங்களுக்கு? அப்புறம் என்ன ஒழுங்கா? நீயே ஒழுங்கு இல்லை, 6 மணிக்கு பிச்சுட்டு ஓடுற, அதே தெரியுது. மூக்க உரிகிற, முன்னால் அடிச்ச சரக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முருகன் சார் வணக்கம் சார். சமீபத்தில் புலி படத்துடைய தயாரிப்பாளர் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை நினைவு பண்ணியிருக்காரு. என்னென்னா, 25 ஆண்டு காலம் வந்து நான் சினிமா துறையில் இருக்கேன், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துடக்கூடாதான்னு எடுத்தேன் ஒரு படம். அந்த படம் வந்து படுதோல்வி, எக்கச்சக்கமான கடன், தற்கொலை பண்ணிக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டேன். அதாவது தற்கொலையே பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போயிட்டேன். ஆனால் இது சம்மந்தமாக விஜய் சைடு ஒரு ஆறுதல் கூட எனக்கு வந்தது இல்லை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? தனிப்பட்ட கேரக்டர் வந்து விஜயோட கேரக்டர் அப்படி தானே சார். இது வந்து சார் எல்லாருக்குமே தெரியும் சார். தற்பெருமை இவ்வளோ அப்பம் போல ரெண்டு பேருமே எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியோட குணம் தானே அப்படியே இருக்கும். எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், விஜய் ரெண்டு பேருமே தற்பெருமை உள்ளவனுங்க. அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிற அந்த இது கிடையாது. எத்தனையோ ஏதோ நீங்கள் இவர் ஒருத்தர் சொல்கிறார், பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் தேனாண்டல் முரளி ராமசாமி, அவர் ஒன்றும் இல்லை, அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போலாம் ஆஃபீஸை காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. விஜயால் வந்து வாழ்ந்தவங்க சொல்ல சொல்லுங்கள் சார். இந்த தயாரிப்பாளர் ஓஹோன்னு இருக்கிறாரு சொல்ல சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த மாதிரி? அதே மாதிரி நண்பன் பட வந்து ப்ரொடியூசர், ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டு, இவங்களாம் எங்கே போனாங்க சார்? தொழிலே விட்டாங்க அவங்களாம். இன்னும் நிறைய நம்ம லிஸ்ட்டு போட முடியும். அவர் வந்து மனசார வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார். எவ்வளோ காலம் சொல்லியிருக்கணும், இது ஏன் சொல்லணும்னு தெரியல. இப்போ வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. ஏன்னா ஊர் முழுக்க விஜய் போது பார்த்தீங்கன்னா வந்து உண்மையை பேசுறதுக்கு இவராது வந்தார். இன்னும் பல பேர் வந்து வெளியில் வராமல் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் சொல்லுங்கள். இன்னார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் இந்த சில பன்னாடைகள் பேசுகிறானுங்க. ரஜினி அவருக்கு வந்து விஜயை பார்த்து பொறாம. ஏன்னா யாரை பார்த்துனா பொறாமப்படுறது? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். அது வந்து சிகரம், எவரெஸ்ட் சிகரம் ரஜினி. இது நான் வந்து ரஜினியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி உலக சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி. எத்தனை முறை தான் இவங்களுக்கு வந்து காதில் ஒழிக்கிற மாதிரி சொல்கிறது. அவர் கூட நடிக்க ஆரம்பித்தவங்கெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க, சில பேர் காலமாயிட்டாங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி நிற்கிறாருல 75 வயசில் சொட்டி அடிக்கிறாருல, ஒரு வயசான கிழவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு இவர் ஈக்குவல் இல்லை, இவர் பார்த்து பொறாமப்படுறாரு. யாரை பார்த்து யார் பொறாமப்படுறது? ரஜினி போய் பொறாமப்படுவாரா? ரஜினியை பார்த்து வேணால் பொறாமன்னு சொல்லுங்கள். அந்த ரெக்கார்டை நம்ம வந்து எட்ட முடியலைன்னு சொல்லிட்டு அது வேணால் சொல்லலாம். இவனுக்கு வெட்ட வெளிச்சமாகிடுச்சு இந்த லியோவில் நடந்த அந்த கலெக்ஷன் ஸ்கேமு. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி சில்லறையை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ பில்டப் பண்ணீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் மூலமாக உங்கள் வந்து அம்மனமாக தொங்குது உங்களுடைய வந்து போலியான பிம்பம் இல்லையா? இதுதான் உண்மை. இன்னும் நிறைய இருக்குது. இப்போ தானே பிராண்டு கிழிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய பிராண்டு கிழியும். நீங்கள் வந்து இந்த கோல்டு காயின் வாங்கிட்டு இந்த பன்னாடைகள் வந்து எப்படிலாம் இந்த குரங்குகள் வந்து என்னெல்லாம் பேசுகிறானுன்றது அடுத்தடுத்து வரும். யாரை பார்த்து யார் பொறாமப்படுறதுன்னு ஒரு வரமுறை இருக்குடா. இல்லை சார், இன்னும் வந்து பல தயாரிப்பாளர்கள் வந்து விஜய் வைத்து படம் எடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. யாருன்னு கேட்குறேன் நான். யார் லிஸ்ட்டு சொல்லுங்கள்.
இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளர் வந்து ரஜினியால் நஷ்டப்பட்டவங்க ஒரு லிஸ்ட் எடுப்போம், கிடையவே கிடையாது, லிஸ்ட்டே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து விஜயை வச்சு பணம் எடுத்தவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஃபீல்டில் ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் காணாமல் போயிட்டாங்க, யாரெல்லாம் செத்து போயிட்டாங்க, பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன தான் பிராண்டாக கட்டணும்னு நினைக்கிறானுங்க பண்ணுங்க. விஜய் வந்து ரஜினிக்கு ஈக்குவல் சொல்லிட்டு இன்னும் நான் என்னுடைய பார்வையில் நான் சொன்னேன், இன்னும் அஜித்தையே வெற்றி பெறலைன்ற நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு எல்லோரும் வராங்க, நான் களத்தில் இருக்கும் போதே நான் வந்துட்டேன், நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட இதுவும் ரிட்டையர்மெண்ட்டு தான். லியோ படம் போகல, கோட்டு அவுட்டு. இப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து இனி அரசியல் தான் பழப்புன்னு ஆயிடுச்சு. அதனால் வரீங்க. பின்னணி என்னெல்லாம் இருக்குன்றது இனி போக போக மெல்ல ஒன்று ஒன்றா உடையும். இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை, என்ன காரணம், இன்னும் பல காரணங்கள் இருக்குது. சில காரணங்கள் சொல்ல முடியாத காரணங்கள், சில சொல்ல முடியாத காரணங்கள் இருக்குது. இந்த சர்க்காரில் சர்க்கார் படமே அவுட்டு தானே சார்? சர்க்கார் படமே அவுட்டு தானே? கத்தி படம் சொல்லுங்கள், சர்க்கார் படம் அவுட்டு. ஏஆர் முருகதாஸுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்தியில் வந்து ஒரு நேம் இருந்தது, உண்மை. உடனே வந்து சர்க்கார் இறக்குனார் பாருங்க, சர்க்காரில் காலி ஆகிட்டார். கத்தி வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து ஓடிடுச்சு, பிரச்சனை இல்லை. சர்க்கார் அவுட் ஆச்சு இல்லை, அதில் தான் சொல்கிறார், உன் பிராண்டை கிழிக்கிறது தான் வேலை சொல்லி ஆதாரம் பார்த்து சொல்கிறாரு. எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அது அந்த காட்சி அப்படியே இருக்குது. இப்போ வந்து கிழியறது யாருக்கு பிராண்டு கிழியுது? விஜய் பிராண்டு தான் கிழியுது. பார்த்தல பவுன்சர் தூக்கி குப்பை மாதிரி வீசுகிறான். பார்க்க சகிக்குதா நீங்கள் சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தரும் காட்டு எருமை மாதிரி இருக்கிறான். ஏற்கனவே இவனே வந்து ஒரு எருமை தான், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த எருமைக்கு ஒரு 10 காட்டெருமை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு. குப்பை மாதிரி தூக்கி வீசுகிறான் ரசிகரை. பார்த்தோம்ல நம்ம. இதையும் தாண்டி இவங்க மனசாட்சிலாம், இவனுக்குலாம் பிள்ளைங்க இருக்குதா இல்லையா, இவனுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா, ஒருத்தவங்க கூட கண்டிக்க மாட்டான் சார். நான் ஒருத்தன் தான் சார் பேசுகிறேன். அவன் வந்து அந்த பவுன்சர் வந்து அவன் தூக்கி போட்டு போகிற ஸ்டைலாக கவனிங்க. இவர் கிரிக்கெட் விளையாடுறாரு, கேப்டன். இவர் எப்படி எப்படி இப்படி 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 என்ன சார் இது? பெத்த தாயோட வயிறு எப்படி எரியும் யோசிச்சு பாருங்க. ஏதோ நான் வந்து விஜய்க்கு எதிராக பேசணுன்னு சொன்னோம். எனக்கு சத்தியமாக யார் எதுவும் எதிராக பேசணும், காசை வாங்கின்னு ஆதரவாக பேசணுன்ற எண்ணம் எனக்கு கடுகளவு கிடையாது. ஆனால் உண்மையை பேசணும், சத்தியத்தை பேசியே தீரணும். அதுக்கு பயந்தோம்னா அப்புறம் நம்ம எதுக்கு சார் இது? இந்த ஜேர்னலிஸ்ட்ன்றதுலாம் தேவையே கிடையாது. உண்மையை சத்தியத்தை பேசணும். தப்பா இல்லையா சார்? ஒரு பிரபல பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து ரேம்ப் வாக் பண்ணும்போது அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாகிடும். பிரபல பத்திரிகையாளர் கிசு பத்திரிகையாளர் பிரபல பத்திரிகையாளர் சொல்லி கிடக்குறேன். அவனை போயிட்டு அந்தப்புறம் தானே சொல்கிறீங்க? அந்தப்புறம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து லாங்கில் வந்தவங்களாம் காரில் வெயிட் பண்ணாமல் போயிட்டாங்கண்ணா. நல்லா தெரியுது. கூட்டம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகுதியான கூட்டங்கள் எல்லாம் வெளியில் வந்த கூட்டங்கள்லாம் கிளம்பி போயிட்டான். பார்த்தாச்சும் கிளம்பி போகிறான், அவ்வளோதான். கடைசியாக இருக்கிறவங்க சொல்கிறேன் நான். சார் இது பெரிய என்ன, அந்த ரேம்ப் வாக் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான் சார். பெரும் திரளான கூட்டம். அவன் வெளியேறான், வேணாம் போதுண்டான்றான். அவ்வளோதான், வந்தாச்சு, அவன் பார்த்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பார்த்த உடனே திரும்புகிறான். ஸோ இது வந்து நல்லா தெரியுது. இதில் என்ன முட்டு கொடுக்குறது என்ன இருக்குது? வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள், சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் கூட இருப்பாங்க. ஸோ எல்லா சினிமா வந்து ரசிகர், சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டம். பார்த்தாச்சு, கிளம்பிட்டான், அவ்வளோதான். கிளம்ப முடியாதவங்களாம் உள்ளே இருந்தான். ஏன்னா வெளியில் போக முடியாது அவனால். ஏன்னா அவன் வந்து பாதியில் மாட்டின்னு இருக்கிறான். அந்த கூட்டத்தை தள்ளினா அவனால் வெளியில் வர முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து ரேம்பில் நடக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெளியேறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியேறான், அவன்லாம் தள்ளிக்கிட்டு வெளியேறான். அந்த கூட்டத்தில் இருக்கணும், வெளியேறான். ஸோ அதனால் நம்ம கால்குலேட் சார் மொத்தமே சார் இப்போ துல்லியமாக போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ கணக்கு போட்டு மொத்தமே 2.5 லட்சம் பேர் தான் வந்துருக்குறாங்க. 2 லட்சம் பேர்ன்றது அந்த திடலில் வந்து பெரிய இடம். வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை தலைன்னு கணக்கு போட்டால் கூட 2.5 லட்சம் தான் வருது. வெளியில் இருக்கிற ஒரு 50,000 கூட போட்டுருவோம், 3 லட்சம் பேர் தான். அந்த 3 லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா நடிகரை பார்க்க வந்த கூட்டம் பாதி கூட்டம், மீதி பாதி கூட ஓட்டுலாம் நீங்கள் சொல்லிட முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அஜித்தோட ரசிகர்களாக இருக்கலாம், சிவகார்த்திகேயன் ரசிகர்களாக இருக்கலாம். இப்படிலாம் மொத்தத்தில் என்ன கேட்டால் ஒரு 50,000 ஒரு 1 லட்சம் பேர் வேணால் இருக்கலாம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட ரசிகர் சார். ஒரு விஷயம் சொல்கிறோம் சார், நல்லா புரிஞ்சுங்க. சிம்பிள் தான் நான் சொல்கிறது. கரண்ட் கம்பத்தில் ஏறுறான், மரத்தில் ஏறுறான், ஒயர் கம்பிலாம் இருக்குது ஏறுறான். குடிக்காத டாஸ்மாகில் போய் துண்டு போட்டு போய் வாங்குறான். குடிச்சிட்டு யாரும் வரக்கூடாது, சரி ரைட், எல்லாமே. குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை கூப்பிட்டு வராதிங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வராது வரான்.
அப்போது ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் எப்படி சார் போடுவான்? எவ்வளவும் பண்ணாதேன்றான், பண்ணுறான். அப்போது ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்கல்ல, எப்படி ஓட்டு போடுவான்? எதையுமே கேட்கறதில்ல. நீ சொல்கிறத ஓட்டு மட்டும் எப்படி போடுவான்? அப்போ முழுக்க முழுக்க நான் கேட்டேன்னா, நீ வந்தியா, நீ முகத்தை காட்டு, உன் முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன், அவ்வளோதான். அவ்வளோதான். இது உண்மையான விஷயம் இதான் சார். விஜய் வந்து டோப்பாவை காட்டிட்டு அந்த கும்பலில் போய் நின்னா, பக்கத்தில் நின்னாலே தெரியாது. இதை சொன்னால் இவங்க ஏதோ ஒரு காண்டில் பேசுகிறாருன்றானுங்க. டோப்பாவை காட்டிட்டு அதே கும்பலோட கும்பலாக போய் நிற்கிறாருன்னு வச்சுங்க கீழே, அது மாறு வேடம் கிடையாது, உண்மையான வேடம். அங்கே போய் நின்னார்னா விஜய் தெரியாது சார், இவர் தான் விஜய்னு தெரியாது. அந்த காஸ்டியூம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் வரக்கூடிய அந்த டோப்பாலாம் போட்ட பிறகு தான் இவர் வந்து விஜய். அதே டோப்பாவை கட்டி இந்த சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்ட் உள்ளே போட்டோம் தெரியாது. இதுதான் உண்மையான நிலை. இது வந்து போலியான விஜய் வந்து ஒரு போலியான பிம்பன்றதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். ரியாலிட்டி வேறு சார். இப்போ இவங்களாம் இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, ரியாலிட்டி இருந்தது. தொப்பி வேணால் போட்டுட்டாங்க, வேணும் போது கழட்டுருவாங்க, அவ்வளோதான். அதே தான் இதுவும். இது வந்து ஒரு அடையாளம் மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் என்ன, அந்த டைமில் தொப்பி இருந்து விக்கு இல்லை, இப்போ இவங்க விக்கு போடுறாங்க, அவ்வளோதான் விஷயம். அங்கே வந்து பார்த்தா அந்த விக்கை காட்டிட்டு நீ சாதாரண மக்கள்கிட்ட நீ நின்றுன்னா உனக்கு அடையாளம் தெரியாதுன்ற நான். அப்போ முழுக்க முழுக்க ஒரு போலியான பிம்பத்தை பார்க்க வந்த கூட்டம் தான் அது, அவ்வளோதான். அதில் வந்து நீ எம்ஜிஆர் இழுத்துக்கிற, விஜயகாந்த் இழுத்துக்கிறன்னா சந்தர்ப்பம் வரும். இப்போ காரி மூஞ்சிட்டு இருக்கிறாங்க, தெரியல உங்களுக்கு, காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் பேரை உச்சரிக்க தகுதி இல்லாத நபர் விஜய். சார், அது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 6 மணிக்கு மேலே மீட்டிங்கே போட மாட்டார், அவருக்கு போயிட்டு வந்து 6 மணி ஆனால் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமே 34 நிமிஷம் சார். 34 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மூக்கு உறுதி வந்து ஒரு 30 தடவை. அது நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் போட்டுக்கிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அதுக்கு போயிடுச்சு, மூக்கு உரியத்துக்கு போயிடுச்சு. இதுதான் உண்மை. இது 25 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி கதை 10 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்கு மீதி இருக்கிறதே ஒரு 15 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷத்தில் அவர் என்ன பேசினார்ன்றது தான் இங்கே. அந்த 15 நிமிஷம் கூட ஃபுல்லாக கிடையாது. 34 நிமிஷத்தில் ஒன்றும் பெருசாக வந்து ஆழமெல்லாம் வந்து அரசியல் கருத்து எதுவும் சொல்லவே இல்லை. இதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மேடை அமைக்கிற வேலை மட்டுமே கிட்டத்தட்ட 1 வாரமாக நடந்துட்டுருக்கு. 3 மாதமாக திட்டமிடுறது. அனுமதி கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டேட்டை கேட்டு லெட்டர் கொடுத்து போய் வந்ததே இதே ஒரு வாரம் இருக்கும். எல்லாம் போய்ட்டு எதுக்கு இந்த ஒரு 34 நிமிஷம், அந்த 34 நிமிஷத்தில் குட்டி கதை, அந்த கதை, இந்த கதை, எல்லா கதையும் போய் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? விஷயம் இல்லை சார், சரக்கு இல்லை. சரக்கு இருந்தால் சட்டியில் கதைனா அகப்பையில் வரும், சரக்கு இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரணுன்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆழமான அரசியலை நீங்கள் பேசுகிறீங்கன்னா நடப்பு அரசியலும் பேசணும் சார். இன்றைக்கி என்ன பிரச்சனை? திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா செய்த வந்து அநீதிகள் என்ன, நீ தான் பேசுகிறல்ல, எடு, எத்தனை அநீதி எடுத்து பேசு. எப்போ தான் பேசுவ நீ? மாநாட்டையும் பேச மாட்டேன். இந்த அடுத்து ஊர்வலம் ரெடி, ஊர்வலம் போக போகிறது இல்லை. அதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன, சினிமாவில் எப்படி நம்மளை ப்ரொமோட் பண்ணி நம்மளை தூக்கி உள்ள நம்ம வந்து ஒரு பிராண்ட் ஸ்டாராக கொண்டு வந்துட்டாங்களோ அதே மாதிரி அரசியலும் கொண்டு வந்துடுவாங்க. நீ வந்து ஒரு கனவு காண்ற. இது தேர்தல் அரசியல், வேலைக்கே ஆக மாட்டேன் நீ. நான் சொல்கிறேன் பாருங்கள், முழுக்க முழுக்க இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. காமராஜர் பொட்டலம் கட்டி அனுப்பிட்டாங்க. படுத்துக்கிட்டே ஜெயிப்பண்ணார் காமராஜர். ஏன் எம்ஜிஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வேண்டியது 3வது தேர்தலில் சிக்காயிட்டார், அனுதாபாலையில் அடிச்சுட்டு வந்துட்டார். நாடு முழுவதும் அனுதாபாலை, எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக ஒளி விளக்கு பாட்டு போடுறான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம் எம்ஜிஆருக்கே அந்த நிலைமை. அதனால் கூட்டணி வச்சதுனால தான் எம்ஜிஆர். நீ தனித்து நிற்கிறன்ற என்ன ஆகுதுன்னு நடந்து பொறுத்தது பார்ப்போம். என்டி ராமராவுக்கு என்ன நிலைமை வந்தது, இதெல்லாம் நம்ம கடந்த காலம் நிறைய இருக்குது. நீங்கள் ஏதோ டி ராஜேந்தர், பாக்கியராஜ் இவங்கள வச்சு சொல்ல, அதே வரிசையில் தான் நீங்களும் வர்றீங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதானே. பார்க்க தானே போகிறோம் நம்ம. சார், சினிமாவில் ஒரு பிராண்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அவர் ஆனாரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி அரசியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கூட ஓட்டுன்னு ஒன்று வந்து போட முடியாது இல்லை சார். அது கிட்ட போகும்போது நல்லா புரிஞ்சுங்க சார். கிட்ட போகும்போது எல்லாத்தையும் பார்ப்பான் சார். நீங்கள் சொல்கிற அந்த வசனம்லாம் வேலைக்கு ஆகாது. இது விஜய் 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 நீங்களே, அது வேலைக்கு ஆகாது. கிட்ட போகும்போது அவன் ஜாதிக்காரனா, நம்ம ஊருக்காரனா, பணக்காரனா,
நமக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறானா, நம்ம பங்காளியா, சொந்தமாக, பந்தமாக எல்லாத்தையும் பார்ப்பானு சார். ஓட்டு போடும்போது பார்த்துக்கிட்டா விஜய் முகலாம் மறைஞ்சிடும். கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பான். ஐயா அவருக்கு கொடுத்துக்கிறாரு விஜய் சீட்டு. ஐயா அவர் நம்ம ஆள் இல்லைங்க, நம்ம ஜாதி மனுஷன் கிடையாதுங்க அவருக்கு போய் எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னுவான். அப்புறம் பரம்பரையாக நாங்கள் திமுக தான் சார். நான் விஜய் ரசிகர் சார். இப்போ கூட நான் விஜய் படம் பார்ப்பேன். எனக்கு நான் பரம்பரையாக திமுக தான் போடுறேன். நான் பரம்பரையாக அண்ணா திமுக தான் போடுறேன். அவர் விஜய் நான் சினிமா படம் பார்ப்பேன் சார். நாளைக்கு வந்தால் கூட நான் படம் பார்ப்பேன் சார் நான். ஆனால் ஓட்டு இவங்க தான் போடுவேன். நான் இன்னும் அவனுக்கு புரியல, போக போக தான் தெரியும். அவர் கனவுலகத்தில் மிதக்கிறான். நாட்கள் நகர கிட்ட நெருங்கும்போது, தேர்தல் நெருங்கும்போது தெரியும். இந்த தருதலைக்கு கூட இருக்க தற்கொலைகள்லாம் ஓடி போயிடுவானுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு பாருங்கள், காணாமல் போயிடுவானுங்க. நீங்கள் அரசியல் படுத்தவே இல்லை சார். யாரை சார் அரசியல் படுத்துறீங்க? தொண்டருங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சேரை ஓடிச்சிட்டான்றான், சேரை தூக்கின்னு போயிட்டான்றான், தண்ணி கேனை தூக்கின்னு போயிட்டான்றான். அசிங்கமாக இல்லை? டாஸ்மாக் கடையில் போய் இந்த துண்டை போட்டு நிற்கிறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அப்புறம் என்ன ஒழுங்க? நீயே ஒழுங்கு இல்லை. 6 மணிக்கு பிச்சுட்டு ஓடுற, அதே தெரியுது, மூக்க உரிகிற, முன்னால் அடித்த சரக்கு, அவ்வளோதான். நீ ஒழுங்காக தான் தலைவனை வழியா தொண்டனை வழி, அவ்வளோதான். இல்லை சார், அது எல்லாருமே கேட்குறாங்க. அது என்ன 6 மணிக்கு மேலே பேசவே மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. அதுதான் சார், அது ஒரு பலவீனம் தானே. அது எதுக்கு? நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஆயிடுச்சுனாலும் சொல்லலாம், திட்டமிட்டாக சொல்கிறாங்க. இதில் வேறு ஒருத்தர் டைலாக் யார், இந்த ராஜ்மோகன், என்னென்னா சந்திரன் சூரியன் மறைகிறது, சந்திரன் எழுகிறது. டேய், முதல்ல சூரியன் மறைக்கிற டைம்னா என்னன்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கிறானே தெரில. 5:30 மணிக்கு பேச்சே முடிச்சாச்சு. 6 மணிக்கு தானே சந்திரன் வேலையை, 6 மணிக்கு மேலே தானே. இன்னும் சொல்ல போனால் 7 மணிக்கு தான் சந்திரன் வேலையை. 7 மணிக்கு மேலே உன் தலைவர் இருக்குவானா ஸ்டேஜில்? அப்போ தான் நீங்கள் சொன்னது கரெக்டு. 5:30 மணிக்கு பேசுகிற அந்த வசனத்தை 5:30 மணிக்கு கூட இல்லை, அதுக்கு முன்னாடி 5:24 பேச்சு முடியுது. அப்போ பார்த்துங்க, 4:19 அவர் 4:49 பேச்ச ஆரம்பிக்கிறாரு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.